ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி த கூஸ் கோல்டன் எக். கூஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாத்து மாதிரி இருக்கும் ஒரு பறவை, ஆனால் அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கூஸ் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு முட்டையிடும். அப்படி இந்த கதையோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, த கூஸ் கோல்டன் எக். அப்படின்னா தங்க முட்டையிடுற கூஸ் அப்படின்றத இந்த கதையோட அர்த்தம். இந்த கதையில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி, அவரோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் இந்த பறவைங்க கூஸ் தாங்க. இப்போ இந்த கதையை நம்ம பார்க்கலாமா? இந்த கதையில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயியும் அவரோட ஒய்ஃபும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனப்போ தாங்க இந்த பறவையை அவங்க பார்க்குறாங்க. இந்த பறவையை என்ன சொல்லி விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது டெய்லி முட்டையிடும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. உடனே இந்த விவசாயியும் அவரோட பொண்டாட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூஸை நம்ம வாங்கிட்டு போனால் டெய்லி வந்து இது ஒரு முட்டையிடும், அந்த முட்டையை நம்ம விற்று நம்ம பொழப்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பி வாங்கிட்டு வராங்க. அடுத்த நாள் விவசாயி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வைக்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்துச்சி அது கிட்ட போய் அந்த கூண்டு கிட்ட போய் பார்க்குறாரு. இது கண்டிப்பாக முட்டை இட்டுருக்கணும் அப்படி சொல்லி தான் இதை விற்றாங்க, அதனால் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை திறந்து பார்க்குறாருங்க. சொன்ன மாதிரியே கூஸும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை இட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய முட்டை இல்லாமல் ஒரே ஒரு முட்டை தாங்க இட்டிருக்கு. இது வந்து அவருக்கு என்னென்னா ஸ்பெஷல் எக்கு. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா தங்க முட்டையாக போயிடுச்சுங்க. ஒரே சந்தோஷம்தான் விவசாயிக்கு. ஆஹா, முட்டைன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த கூஸ் என்ன பண்ணிடுச்சு, ஒரு தங்க முட்டையை இட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவராலேயே அவர் கண்ணை நம்ப முடியலங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவர் ஒய்ஃப் கிட்ட அதை சொல்கிறாரு. இங்கே வந்து பாரு, இந்த கூஸ் வந்து ஒரு தங்க முட்டை இட்டிருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்த பொண்டாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆச்சரியத்தில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஆஹா, இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் இந்த முட்டையை விற்று நம்ம பெரிய பணக்காரங்களாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனைவி வந்து மனக்கோட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த நாள் அவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் இந்த தங்க முட்டையை விற்கிறாங்க. விற்று முடிச்சு அடுத்த நாளும் பார்க்குறாங்க, முட்டை இதே மாதிரி கூஸ் வந்து இன்னொரு தங்க முட்டை இடுதுங்க. இவங்களுக்கா செம சந்தோஷங்க. டெய்லி ஒரு தங்க முட்டைனா சும்மாவா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க டெய்லி இதே மாதிரி விற்று விற்று இந்த விவசாயியும் அவரோட பொண்டாட்டியும் கொஞ்ச நாள்லேயே ரொம்ப பெரிய பணக்காரங்களாக அங்கே ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம மனுஷங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எது கிடைச்சாலுமே பத்தாதுங்க, சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டோம். இருந்தாலும் இது தவிர்த்து இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடிட்டே தாங்க இருப்போம். அதே மாதிரி தாங்க அந்த விவசாயியோட பொண்டாட்டியும் நினச்சாங்க. இது என்ன, இது டெய்லி ஒரு முட்டை தான் இடுது, இது ஒரே நாள் வந்து நிறைய முட்டை இட்டால் எப்படி இருக்கும், நம்ம இந்த என்ன பண்ணலாம். உடனே வந்து இந்த விவசாயி சொல்கிறாருங்க, நீ ரொம்ப வந்து பொறாமப்படுற, ரொம்ப ஆசைப்படுற, அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு விவசாயி வந்து அவரோட ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணுறாருங்க. ஆனால் இந்த ஒய்ஃப் வந்து அதை கேட்கவே இல்லை. அவர் போனதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, டெய்லி ஒரு தங்க முட்டை இடுது, இது வயிற்று நம்ம கட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே எவ்வளோ தங்க முட்டை இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சதோடு விடாமல் அதை வந்து அந்த விவசாயிக்கிட்டையும் சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அந்த கூஸை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அது வயிற்றுல இருக்க எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஊர்லேயே நம்ம தான் ராஜாவை விட பெரிய பணக்காரு, அதனால் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஃபார்மர் முதல்ல வேணான்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அவருக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேராசை வந்துருச்சு. சரி, நம்ம அப்படி தான் பண்ணி பார்க்கலாமே, நமக்கு நிறைய முட்டை கிடச்சுன்னா நம்ம இந்த ஊர்லேயே ராஜாவை விட பெரிய பணக்காரங்க எல்லாமே அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா கூண்டு கிட்ட போனாங்க. கூண்டு கிட்ட போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த கூஸை வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்து அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த கூஸை கட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கூட இல்லைங்க. அது என்ன ஆச்சு, அந்த கூஸும் செத்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த சோகத்தில் ரொம்ப அழுதாங்க. நம்மளோட பேராசையினால தான் இருந்த கூஸும் போயிடுச்சு, அட்லீஸ்ட் அது உயிரோடு இருந்திருந்தாலாவது டெய்லி ஒரு முட்டையாவது கிடச்சிருக்கோம் நமக்கு. ஆனால் இப்போ செத்து போனதுனால நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இதுலேருந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராசை பெருநஷ்டம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசை பெருநஷ்டம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணுமே தவிர பெருசாக ஆசைப்பட்டு எதையும் போய் நம்ம பெரிய பள்ளத்தில் விழக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.